ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா சி லாங்குவேஜில் ஒரு வேரியபிளுக்கு எப்படி வேல்யூ அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படின்றத பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரியேட் பண்ண வேரியபிளுக்கு எப்படி வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணுறது, எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது, எப்படியெல்லாம் வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி மல்டிபிள் வேலை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எந்த லாங்குவேஜில்? சி லாங்குவேஜில். வாங்க எப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நமக்கு தேவை. என்ன தேவை? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நமக்கு தேவை. அப்போ இதுக்கு வந்து பேசிக் சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் நேம் equal to கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் ஒரு வே. ஓகேவா? இன்னொரு வே என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் equal to வேல்யூ, இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த எண்டில் கம்பல்சரி நம்ம என்ன கொடுக்கணும்? செமிகோலன் கொடுக்கணும். இது மஸ்ட்டு. இதில் என்ன, இது சின்டாக்ஸ் எரர் அடிச்சிடும். நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணும்போது சின்டாக்ஸ் எரர் அடிச்சிடும். நம்ம லாங்குவேஜ் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ஒன்று நம்ம மைன்யூட்டாக தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம எரரே இல்லாமல் ஒரு ப்ரோக்ராமை நம்ம க்ரியேட் பண்ணி ரன் பண்ண முடியும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் க்ரியேட் பண்ணவே முடியாது. ஓகேவா? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும், இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து தெரிஞ்சாலே போதும். ரெண்டு மெத்தடில் நான் உங்களுக்கு இது எழுதியிருக்கேன். வேரியபிள் நேம்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், வேரியபிள் நேம்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ. கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிலையாக இருக்கிறது, மாறாமல் அப்படியே கொடுக்குறது. இப்போ நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ அந்த ப்ரோக்ராம் எண்டாகிற வரையும் அந்த வேல்யூவோட மதிப்பு மாறாது. இப்போ இதுக்கு நான் 100 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை நான் வந்து ரன் பண்ணி முடிக்கிற வரையும் இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணக்கூடிய இந்த வேல்யூ மாறவே மாறாது, அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னென்னா கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த சீக்வல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீக்வல்ட்டுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட். என்னது? அசைன்மெண்ட். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம்? ஒரு வேரியபிளுக்கு வேல்யூவை அசைன் பண்ண முடியும். புரியுதா? அதுக்கு பேர் தான் எதுனா அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னு சொல்கிறோம்? இனிஷியலைசேஷன். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்ப்பா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது தான் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ வந்து எப்படி அசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்டாக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரோக்ராமை கற்றுக்கணும் அப்படின்னா ஒன்று சின்டாக்ஸை பேஸ் பண்ணி தான் வரும். அந்த சின்டாக்ஸை வச்சு தான் நம்ம வந்து ப்ரோக்ராமே நம்ம என்ன பண்ண முடியும்? உள்ளே யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாமா? வேரியபிள் நேம் எப்படி எழுதணும், எப்படி மீனிங்ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ப்ளஸ் ஐ நோட்லேயும் கொடுக்குறேன். அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். இப்போ இந்த வேரியபிள் நேமுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ நான் கொடுக்க போகிறேன். இனிஷியல் வேல்யூ அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவல்ட்டு இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவல்ட்டை இங்கே எப்படி நான் போட்டுட்டு இதுக்கு இந்த கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து ஒரு வேல்யூ. அதுக்கு வந்து நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்? வேறு வேல்யூ வந்து நான் அசைன் பண்ண போகிறேன். 0 அப்படின்னு அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிவிட்டு இந்த செமிகோலனை இங்கே நம்ம என்ன பண்ணிடணும்? வச்சிடணும். புரியுதா? இனிஷியல் வேல்யூ அப்படிங்கிறது வேரியபிள் நேமு, சீக்வல்ட் அப்படி நம்ம போட்டுட்டோம். கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து இந்த 0 அப்படின்றது செமிகோலன் வச்சாச்சு. அப்போ இந்த 0ன்றது என்ன? அந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி எண்டாகிறது இந்த 0வோட மதிப்பு மாறாது, அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இந்த சின்டாக்ஸும் சேம் தான். வேரியபிள் நேம் இங்கே போட்டிருக்கோம், சீக்வல் டு வேல்யூ என்ன 0ன்னு நான் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறேன். இதே போல் இன்னும் 2-3 ஸ்டேட்மெண்ட்டு க்ரியேட் பண்ணலாம். ஃபைனல் வேல்யூன்னு ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேன். இது வந்து நம்ம அண்டர்ஸ்கோராக யூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து வேரியபிளோட ரூல்ஸும் நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். அதே நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க எப்படியெல்லாம் ரூல்ஸ் வந்து இருக்கும் வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய வேரியபிள் கூட
சில ரூல் வைஸ் தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ இந்த ஃபைனலுக்கும் வேல்யூக்கும் நடுவில் நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டோம்னா நமக்கு வந்து எரர் அடிச்சிடும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ சீக்வல் டு கொடுத்து நான் ஃபைனல் வேல்யூ நான் அசைன் பண்ணுறேன். 100 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிவிட்டு செமிகோலன் வச்சிடுறேன். இப்படி ஒரு நமக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு வேரியபிள் நேமுக்கு ஒரு வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணியாச்சு. இன்னொரு இனிஷியலைசேஷன், அதாவது வேல்யூ அசைன் பண்ணலாமா? பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணுறேன். சீக்வல் டு பேலன்ஸ் நம்ம எவ்வளோ கொடுப்போம்? ரவுண்டாகவும் கொடுக்கலாம், இல்லைனா ஒரு 50 பைசா சேர்த்து கொடுக்கலாம், இந்த மாதிரிலாம் கொடுப்போம்ல. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃப்ளோட்டில் நம்ம எழுதிக்கலாம் 75.84. அப்போ இது வந்து நமக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தா ஃப்ளோட்டில் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, ஃப்ளோட்டு. அப்போ இது எப்படி நீங்கள் ஃப்ளோட்டுன்னு சொல்கிறீங்க, இதை எப்படி இன்டிஜர்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த வேரியபிள் நேமுக்கு முன்னாடி டைப் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் டேரெக்டாக வந்து வேரியபிளுக்கு வந்து நான் வேல்யூ அசைன் பண்ணுறதுனால இங்கே டைப்பை மென்ஷன் பண்ணலை. டைப் நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம இங்கே வந்து வேல்யூ கொடுக்க முடியும். ஓகேவா, அதுக்கு நான் வந்து நம்ம எப்படின்றத நான் சொல்லுவேன். ஓகேவா, இப்போ இந்த பேலன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் ஃப்ளோட்டில் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இனிஷியல் வேல்யூ வந்து இன்ட்டு, டைப் வந்து இன்ட்டு, இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்டு டைப் தான். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு. ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். எக்ஸ் அப்படின்ட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். இது வந்து லெட்டரில் இருக்குது இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பரில் இருக்குது, இது லெட்டரில் இருக்குது. லெட்டரில் இருக்கிறதுனால நம்ம ஒரு மேலே ஒரு 2 கோட்ஸ் கொடுத்துக்கணும். கோட்ஸ் கொடுத்து நம்ம செமிகோலன் வச்சுக்கணும். அப்போ இது என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரில் இருக்குதுன்னு அர்த்தம். இது இன்டிஜராக இருக்குது 2 டைப்பும், இது வந்து ஃப்ளோட்டில் இருக்குது. அப்போ இது வந்து என்னவா இருக்குது, கேரக்டரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இந்த மாதிரியெல்லாம் என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இது ஒரு டைப்பு. இன்னொரு வே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சிங்கிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரே லைனில் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூ வந்து அசைன் பண்ணலாம். அது எப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ இதையே எடுத்துக்கலாம், இந்த ரெண்டு டைப்பையும் எடுத்துக்கலாம். இனிஷியல் வேல்யூ ஈக்குவல் டு 0. இதை முடிச்சிட்டோன்னா 0 கொடுத்துட்டு ஒரு செமிகோலன் வச்சிடணும். செமிகோலன் வைக்காமல் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் அடிச்சிடும். நெக்ஸ்ட்டு ஃபைனல் வேல்யூ ஈக்குவல் டு 100. இப்படி வச்சு ஒரு செமிகோலன் வச்சிடலாம். இப்போ இது 2 லைனாக பிரித்து எழுதியிருக்கோம் இல்லையா, இது ஒரே லைனாகவும் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும், 2 வேல்யூக்கு இடையில நம்ம செமிகோலன் கொடுத்துட்டோம்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கும். ரெண்டுமே சேர்த்து நம்ம ஒரே லைனில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கலாம். இப்படியும் ஒரு ஃபார்மெட்டு நமக்கு இருக்குது, இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணும்போதே நம்ம வேல்யூவையும் அசைன் பண்ணலாம். அப்படி ஒரு ஃபார்மெட் இருக்குது. அதை இப்போ நான் எழுதுறேன். அதுக்கான சின்டாக்ஸில் இப்போ எழுதுறேன் பாருங்கள். இப்படி கொடுத்துட்டு இது ஒரு சின்டாக்ஸ். ஓகேவா, இது ஒரு சின்டாக்ஸ். பக்கத்தில் செமிகோலன் வச்சிடணும் நம்ம. இது என்னது, வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போதே என்னது, டைரெக்டாக நம்ம வந்து வேல்யூவை கொடுத்து இனிஷியலைஸ் பண்ணுறது. இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. வேரியபிள் நேமும் அதுக்கான வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். முன்னே டைப்பை நான் மென்ஷன் பண்ணல. டைப்பை மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், டிக்ளேர் பண்ணும்போதே நம்ம வந்து வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். பட் நம்ம அது மாதிரி இங்கே பண்ணலை. இங்கே தான் அது மாதிரி பண்ணியிருக்கோம். டிக்ளேர் பண்ணும்போதே நான் வேல்யூவையும் சேர்த்து நான் கொடுத்துட்றேன். இது ஒரு டைப்பு. இது எப்படி எழுதலான்னு பார்க்குறீங்களா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாருங்கள். இப்போ டேட்டா டைப் பண்ண நீங்கள் டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணும். இங்கே நான் டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணாமல் எழுதியிருக்கேன் இல்லையா, இனிஷியல் வேல்யூ ஈக்குவல் டு 0, ஃபைனல் வேல்யூ ஈக்குவல் டு 100. டேட்டா டைப் தெரிஞ்சதுன்னா இது என்ன டைப்புன்றது உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், டைப் இல்லாமலேயே. இப்போ வந்து நம்ம புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு வந்து டைப்பு தெரிஞ்சால் தான் இது என்ன டைப்னே தெரியும். அப்போ டேட்டா டைப்பை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். டேட்டா டைப் வந்து இன்ட்டு, வேரியபிள் நேம் வந்து இப்போ நம்ம எழுதணும். இனிஷியல் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 0. புரியுதா? இப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்,
இனிஷியல் வேல்யூ ஈக்குவல் டு 0 மட்டும் கொடுத்துருக்கேன், முன்னே டைப்பை மென்ஷன் பண்ணலை. பட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், டைப்பை மென்ஷன் பண்ணி அதுக்கான வேரியபிள் நேம் எழுதி அதுக்கான வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா டைப்பை டிக்ளேர் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கோம், டேரெக்டாக இனிஷியலைஸ் பண்ணிட்டோம் நம்ம வேல்யூவை. புரியுதா? அந்த மாதிரி அர்த்தம். இப்போ நமக்கு வந்து இது 0ன்றது என்னென்னு உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஈஸியாக இந்த 0ன்றது என்ன வேல்யூ, இன்ட்டு வேல்யூ அப்படின்னு நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். அதே போல் இன்னொரு வேல்யூ க்ரியேட் பண்ணிடலாமா? இப்போ கேரக்டருக்கு யூஸ் பண்ணலாம். கேர் எஸ், இப்போ இது எடுக்கிறேன், ஓகேவா? கேர் எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் செமிகோலன் வைக்கும்போது இப்போ இது என்ன டைப்பு, எக்ஸ்ன்றது கேரக்டர் அப்படின்ற டைப்பை நம்ம வந்து ஈஸியாகவே நம்ம புரியுது. ப்ளஸ் வந்து டிக்ளேர் பண்ணும்போது நம்ம வேல்யூவும் சேர்த்து இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ இந்த பேலன்ஸை பார்க்கலாமா? பேலன்ஸ் வந்து ஃப்ளோட்டு கிடையாது, இது டபுள். பேலன்ஸ் ஈக்குவல் டு 75.84 செமிகோலன். இப்படி வைக்கும்போது இந்த பேலன்ஸுக்கான டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் அப்படிங்கிறத வந்து நம்ம டைரெக்டாக புரிஞ்சுக்கலாம். ஸோ புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். அப்போ இதெல்லாம் என்னென்னு பேருன்னு பார்த்தீங்கன்னா டைப்பை டிக்ளேர் பண்ணும்போது வேல்யூவை டேரெக்டாக என்ன பண்ணிடுறோங்க, இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். ஓகே, இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டோம். அதாவது நம்ம ப்ரோக்ராம் எழுதும் போதே வேல்யூவை கொடுத்துட்றோம் இல்லையா, அதனால இதை கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேல்யூவோட மதிப்பு வந்து மாறாமல் இருக்கும்னு அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட். ஒரு வேல்யூக்கு வந்து ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ வந்து இந்த மாதிரியெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது வேரியபிளை தனியாக டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேரியபிள் நேமுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து அதிகமாக ஆகும். பட் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நம்ம ஒரே லைனில் எல்லாத்தையும் விஷயத்தையும் சொல்லும்போது நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப லெஸ்ஸாக நமக்கு இருக்குது. ஓகேவா? இதான் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸு. இந்த மாதிரியும் நம்ம எழுதி 2 ஸ்டேட்மெண்ட்டை ஒரே லைன்லேயும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் மல்டிபிள் வே எப்படி வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணுறதுங்கிறது இந்த மாதிரியான ஒரு மெத்தட் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? இதில் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் ஒரே ஒரு மெத்தட் இருக்குது, அதே நான் எப்படின்றத சொல்லிடுறேன். இனிஷியல் வேல்யூ, ஃபைனல் வேல்யூ, பேலன்ஸ், எஸ்ன்றது இந்த மாதிரி நிறைய வேரியபிள் நேம் இருக்கு இல்லையா, இந்த வேரியபிள் நேம் எல்லாத்தையுமே ஒரே லைனில் மல்டிபிள் வேரியபிள் நேம் யூஸ் பண்ணி மல்டிபிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி சிங்கிள் லைனில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணிடலாம். அது எப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் போடுறேன் இல்லையா, பி ஈக்குவல் டு Q ஈக்குவல் டு எஸ் ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா அசைன் பண்ணுறேன், வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது புரியுதா? இந்த பி, இந்த Q, இந்த எஸ் இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம். நம்ம வந்து இனிஷியல் வேல்யூ, ஃபைனல் வேல்யூ, பேலன்ஸ் இந்த மாதிரி தான் கொடுக்கணும்னு கேட்டால் இப்போ நமக்கு எப்படி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணலாமோ அப்படிலாம் க்ரியேட் பண்ணலாம்னா ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து PQSன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் வேரியபிள் நேம். இந்த வேரியபிள் நேமுக்கு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நடுவில் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன், 0ன்னு சொல்லிவிட்டு இனிஷியலைஸ் பண்ணி வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணி செமிகோலன் வச்சு முடிச்சிட்டேன். இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எழுதியாச்சு. அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, பிக்கு ஈக்குவல் டு 0, Q ஈக்குவல் டு 0, S ஈக்குவல் டு 0 தனித்தனியாக எழுதும். இப்படி எழுதுவோம்ல, B ஈக்குவல் டு 0 செமிகோலன், Q ஈக்குவல் டு 0 செமிகோலன், S ஈக்குவல் டு 0 செமிகோலன். இப்படி தனித்தனி லைனாக எழுதுறதுக்கு பதிலாக ஒரே சிங்கிள் லைன்னா இந்த 3 வேரியபிளுக்கும் வேல்யூவை வந்து சிங்கிள் லைனாக மல்டிபிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரே லைனாக முடிச்சிட்டோம். அப்போ நமக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலாம் குறையிறதுக்கு இது ரெண்டில் நம்ம எந்த மெத்தடை யூஸ் பண்ணால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நமக்கு தோணும். ஃபஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணால் தான் தோணும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிங்கிள் லைனில் நம்ம வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, x ஈக்குவல் டு y ஈக்குவல் டு z ஈக்குவல் டு மேக்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கலாம். அப்போ 3க்குமே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேல்யூ வந்து அசைன் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து சிம்பாலிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த 3 வேரியபிளுக்கு வந்து சேம் ஒரே வேல்யூ தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது வந்து சிம்பாலிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேரியபிளுக்கு வந்து மல்டிபிள் வேல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், வேரியபிள் நேம் மட்டும் கொடுத்து வேல்யூவும் அசைன் பண்ணலாம். அதே போல் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்லேயே என்ன பண்ணலாம், 2 வேரியபிளுக்கு வந்து வேல்யூ கொடுத்தும் அசைன் பண்ணலாம். அதே போல் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து மல்டிபிள் வேரியபிள் நேம் கொடுத்து மல்டிபிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியபிளுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணுற விதம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், லாங்குவேஜ் திரும்ப திரும்ப சொல்கிறேன்,
லாங்குவேஜில் பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் சின்டாக்ஸ் மட்டும் உங்களுக்கு தெளிவாக புரியணும். சின்டாக்ஸ் புரிஞ்சால் மட்டும்தான் உனக்கு என்ன பண்ண முடியும், ஃபர்தராக நெக்ஸ்ட் கான்செப்டே நீங்கள் உள்ளே போக முடியும். ஸோ சின்டாக்ஸ் மஸ்ட்டு. உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.